இந்த வருஷம் வந்ததுலேயே பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்னா நான் இந்த சீரிஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு மிரட்டி விட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க ஆரம்பித்த உடனே அப்படியே கண்டினியூஸாக அந்த நைட்லேயே 8 எபிசோடையும் பார்த்து முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருந்தாங்க இந்த வதந்தி சீசன் 2. அப்போ நான் சீசன் 1 பார்த்தா தான் என்னால் சீசன் 2 பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு ஸ்டாண்ட் அலோன் சீரிஸ் தான். ஆனால் என்ன சீசன் 1ல் வந்த அந்த ராமர் கேரக்டர் இருக்குல்ல, விவேக் பிரசன் நடிச்சிருப்பாரு, அந்த ராமர் கேரக்டரை வந்து அப்படியே சீசன் 2 கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி வேற எந்த கனெக்டுமே சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஒரு தனி கதை தான். ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்னை டு மதுரைக்கு ஒரு 8 வழி சாலை போடலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டுறதுக்காக குழி நோண்டுறாங்க. அப்ப குழி நோண்டும் போது ஒரு மனித எலும்பு கூடு கிடைக்குது. அதனால அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு வீணா போன ப்ராஜெக்ட், சபிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை தான், இந்த எலும்பு கூட கொண்டு வந்து போட்டதே அவங்க தான், இந்த ப்ராஜெக்ட் நிறுத்தணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதோட உண்மைதான் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம சசிகுமாரை கூப்பிடுறாங்க. சீசன் 1ல வந்து ஒரு கோவக்கார வயலன்ஸான போலீஸ்காரரா நம்ம எஸ் ஜே சூர்யா காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல மோசா ராசா அப்படிங்கிற ஒரு அமைதியான சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு சசிகுமார் சார் பக்காவா பொருந்திருக்காரு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, படத்துல நடிச்ச மத்த எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. முக்கியமா அந்த ராமர் கேரக்டர் வந்து சீசன் 1லயும் சரி சீசன் 2லயும் சரி இந்த விறுவிறுப்பா போற சீரிஸ்லுமே ஃபன் பண்ற கேரக்டர் அந்த ராமர் கேரக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசனை டைரக்ட் பண்ண ஆண்ட்ரூ லூயிஸ் தான் சீசன் 2வையுமே டைரக்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, தமிழ்ல ஹிட்டான இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ்க்குலாம் மோஸ்ட்லி நம்ம புஷ்கரன் காயத்ரி தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இருந்திருக்காங்க. இந்த வதந்தி சீசன் 2க்குமே புஷ்கரன் காயத்ரி தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். அதனால கண்டிப்பா ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கேரக்டர் டெவலப்மெண்ட் இது எல்லாத்துலயுமே புஷ்கரன் காயத்ரி வந்து டிஸ்கஷன்ல இருந்திருப்பாங்க. அதனால தான் பெஸ்ட் அவுட்புட்டா வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா நான் அந்த சீரிஸோட கதையை பத்தி நான் சொல்லல. ஏன்னா அந்த கதையை பத்தி நான் சொல்லிட்டேன்னா நீங்க பாக்குறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரே சிட்டிங்ல 8 எபிசோடும் பார்த்து முடிச்சிருவீங்க. நீங்க ஆல்ரெடி இந்த சீரிஸ் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வதந்தி சீசன் 2 எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வரட்டா?